கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். சில வேளை நீங்கள் பல காரியங்களை முயற்சி பண்ணி தோற்றுப்போன நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ அங்கே புகழ்ச்சி, அங்கே கீர்த்தி, அங்கே உங்கள் பேரை ஆண்டவர் மறுபடியும் பெருமைப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. சில இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். சில நீங்கள் பாவம் செய்தே தலை குனிந்திருக்கலாம். எல்லாம் இருக்கட்டும், இயேசுப்பாட்ட வாங்க, அவர் உங்களை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுவார். சரியா? உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா அற்புதம் செய்வார். இந்த ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லாரு, ஆண்டவரே, எனக்கு முன்பாக சேனைகள் இருக்கிறது. என்ன சேனை? நமக்கு ஆதரவான சேனை அல்ல, எதிர்க்கிற சேனை, எதிர்க்கிற கூட்டம். ஆனால் அந்த சேனைக்குள்ள பாய்ந்து போய் சேனையெல்லாம் நான் முறியடிப்பேன். யாரால? உம்மால. உம்மால நான் பாய்ந்து போவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பாக சாத்தான ஒரு சேனையா நிற்கிறான். நமக்கு எதிராக சில மனிதர்களையும் சேனை எழுப்பி விட்டுருக்கிறான். இதுக்குள்ள போய் நம்ம தாண்டி போய்தான் ஆகணும். அந்த சேனையை தாண்டியே ஆகணும். அந்த சேனையை முறியடித்தே ஆகணும். நம்ம பாய்ந்து போகணும். தாவீது ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இருக்கும். அதுல கோலியாத்தை முறியடிச்ச அனுபவம் வெறும் கோலியாத்து மட்டும் இல்லை, பெலிஸ்தனுடைய சேனை அங்க நிக்குது. பெரிய ஒரு இராணுவம் நிக்குது. அதுக்கு முன்னால கோலியாத்து நிக்கிறான். அந்த ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அவனுக்கு பின்னால ஒரு சேனை நிக்குது. இஸ்ரவேல் இராணுவமே நெருங்க முடியல. ஆனா தாவீதுங்கிற அந்த இளைஞன் அந்த இடத்துக்கு போன பொழுது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தடவை நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமும் கரடியும் வந்து ஆடுகளை பிடித்து கொண்டு போனது. நான் போய் அந்த சிங்கத்தின் தாடையை பிடிச்சி அடிச்சு அதை கொண்டு போட்டு ஆடுகளை மீட்டு கொண்டு வந்தேன். இந்த பெரிஸ்தை ஏமாத்திரம், இந்த கோலியத்தை ஏமாத்திரம் சிங்கத்தை காட்டிலும் பெரியவனா? அந்த சிங்கத்தை மேற்கொள்ள வைத்த கர்த்தர் இவனையும் மேற்கொள்ள வைப்பார்னு போய் அடிச்சான் பாருங்க. கோலியத்துக்கு கீழே எல்லா சேனையும் ஓடிச்சுது. பாய்ந்து விரட்டுனா. நீங்க பயத்தை வாசித்தா தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு எதிரான சேனை நிற்குது. பாய்ந்து போவீங்க. சத்துருவை துரத்துவீங்க, பிசாசை துரத்துவீங்க. எதிராளிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்க போகுது. நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. ஆம், இப்போது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி எவ்வளவு பெரிய சேனை ஏற்று நின்றாலும் அதுக்குள் பாய்ந்து போய் அதை துரத்தி அடிக்கிற ஒரு கிருபை, பிசாசை அழிக்கிற ஒரு வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். சத்துரு வெக்கப்பட்டு போகட்டும். ஒரு மன தைரியம், ஒரு விசுவாசம் இவர்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளில் போராடி கொண்டிருக்கிற விடுதலையாக்குங்க. விபத்துகளில் சிக்கி ஆபத்தில் இருக்கிறவங்களை சுகமாக்குங்க. ஆண்டவரை, இன்னும் குடும்பங்களில் திடீர்னு வந்து சில பிரச்சனைகள்னால சமாதானத்தில் நிற்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. தேவையில் நிற்கும் மக்களுக்கு தேவையை சந்தித்து கொடுங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்காங்க. அந்த ஜெபக்குறிப்புகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.